வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு செயின்டு டுகெதர் வித் சத்யா ஜேகே சேனல்ல இருந்து. இந்த செயின்டு டுகெதர்ன்றது ஒரு செம்ம ட்ரெண்டிங்காக இருந்துச்சு ஒரு டைம்லாம். இன்னுமே நிறைய பேர் ஆடிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேமு. மினிமம் 2 பேராச்சும் இருக்கணும். ஆனால் செயின் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம 2 பேருமே கோஆப்ரேட்டிவாக விளாண்டா மட்டும்தான் அது கம்ப்ளீட் பண்ணவே முடியும். நிறையா ஹெல்லுக்குலாம் போவான்னு நினைக்கிறேன். ஹெல்லுலேருந்து நம்ம சிட்டிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் கேமிங் லைவ்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் ஒன்லி அப்புன்னு ஒரு கேம்லாம் செம்ம ட்ரெண்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பீகோ பார்க்னு ஒரு கேம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இவங்க சத்யா அவர் சேனல் ஒரு வீடியோ பார்த்தோமா, பீகோ பார்க்னு சொல்லி இவங்க ஜேகேவும் அவர் சத்யா 2 பேரும் சேர்ந்து ஆடிருப்பாங்க. இந்த 2 பேர்த்துக்கே வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. நம்ம தமிழ் கேமிங் லைவ் பண்ணாங்கல்ல இப்போ லாஸ்ட்டாக ஃபண்ட் ரைசிங் அந்த மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக பண்ணியிருந்தாங்கல்ல, 8 பேர் ஆடிருந்தாங்க. யோசிச்சு பாருங்களேன். அவர் நமக்கு பார்க்கும்போது நல்லா ஃபன்னாக இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு இருந்திருக்குன்னு தோணுது. பட் என்ன சொல்கிறது, அந்த பிபி ஏறுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு ஆள்கிட்டையும் சமாளிக்கணும், ஒரு ஆள்கிட்ட சொல்ல அப்படி பண்ணி இப்படி பண்ணு சொல்லணும்ல, அதுக்காகவே கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நான் வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. அடுத்து அந்த பீகோ பார்க் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு ஆவலாக இருக்குது தமிழ் கேமிங்கில். இப்போ நம்ம ஜேகே சேனலில் செயின்டு டுகெதர் இந்த வீடியோ பார்த்துடலாமா? ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம கூட சின்ன தம்பி சத்யா வந்திருக்காரு. சொல்லுங்க. ஓ, அதான் முழிக்கிறாரு அவரு. என்ன திடீர்னு இப்படி பேசுறாரு அப்படின்னு பாருங்க. லெட் மீ புல் பிச்சர்ஸ். இந்த மீம் கொண்டு வரதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காரு இந்த மாதிரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நண்பர்களே, செயின்டு டுகெதர்னு ஒரு கேம். அதுதான் நம்ம எபிசோட் 2 பார்க்கலாம். செயின்டு டுகெதர் நெவர் பீட்டிங் கே அலிகேஷன்ஸ்ன்ற மாதிரி. சோ பேசிக்கலி இது கேம் வந்து எப்படின்னா 2 பேரையும் கட்டி போட்டுருவானுங்க. இதுவா இருக்காத இது வந்து நாங்க மேல ஏறிட்டே போகணுன்றதான் கேம். நான் இது வரைக்கும் விளாண்டது இல்லை. கேம் வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, எல்லாரும் விளாண்டுட்டு இருக்காங்க. அதனால சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம். மாதிரி விளாட வந்திருக்கோம். உங்களுக்கு பார்க்க டிஃபரன்ஷியேட் பண்ண ஈஸியா இருக்கும்னால நான் பெண் கேரக்டர் போட்டிருக்கேன். தப்பாக என்ன வேண்டாம். லாஸ்ட்ல ஹெவனுக்கு போவான்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுமா? போவோமா? சரி, பெண்கள் தான் முதல்ல போகணும். ஆமா, லேடிஸ் ஃபர்ஸ்ட். மேல தான் போகணும், நேரா தான் போகணும்னு நினைக்கிறேன். என்ன கல் விழுகுது? என்னப்பா? சரி, இது என்னது? ஓ, மேல போய் நிக்கணும். ஆமா, லிஃப்ட் போவான் பாரு. அமுக்குனா புல் பண்றான், செயினை பிடிச்சி இழுக்குறான். ஆமா, ஃப்ரேம் ரேட் எதுவும் டிராப் ஆகுதா அந்த கேம்ல? இவங்க வீடியோ நல்லா ஸ்மூத்தா இருக்கு. சரிடா, இவங்க வீடியோ ஸ்மூத்தா இருக்கு. அந்த கேம் வீடியோ மாதிரி லாக் ஆகுது. அவர் பிடிச்சி இழுக்கலாம். தள்ளி இருந்தாருன்னா பிடிச்சி இழுந்துருக்கலாம். பக்கத்துலேயே இருந்தோன்னா அந்த வெயிட் இழுத்துரும் அப்படியே. பிசிக்ஸ் அந்த சைடு போணுமா லெஃப்ட் போணுமா? இங்க பாரு, நான் நிக்கிற இடத்த பாரு. அப்படியே ஜம்ப போடு. வா. ஓகே, வா வா வா. கண்டிப்பா அந்த டீம்மேட் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரணும் மறுபடியும். இதுல செக் பாயிண்ட்டுமே இருக்கும். நான் ஜம்ப் பண்றேன், நீ அப்புறம் அது சரி ஞாபகம் இல்ல. ஜம்ப் தம்பி, செக் பாயிண்ட் தான நீ அங்க போயிட்டு வெயிட் பண்ணு. ஜஸ்ட் குதி நீ முதல்ல குதி. இதுல நிக்கிறேன். ஜஸ்ட் மிஸ். வா 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 வா. தம்பி பொறுமையா, நான் என்ன சொல்றேன், நீ போ. முன்னாடி விட்டாதான் நீ என்ன கீழே இல்ல மோஸ்ட்லி சேர்ந்தே போ ட்ரை பண்ணாதான் அது ஜெயிக்க முடியும். போ முன்னாடி போ. ஒரு ஆள் முன்னாடி போய் அதெல்லாம் கொஞ்சம் லிஃப்ட் வேற மெதுவா கொடுத்துருக்கான். ஒன்னும் இல்ல, பொறுமையா வா. போயிட்டியா? 1 2 3 சொல்லி 2 பேரும் சேர்ந்தே ஜம்ப் பண்ணலாமே. டக்கு டக்கு டக்குன்னு போயிடலாம். இழுங்க ப்ரோ. இழுக்கலாம். ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. 2 பேர் ரெண்டே அப்படி இருக்கு. 4 பேர் வரைக்கும் விளையாடலாம். சொல்லிட்டு ஜம்ப் சொல்லு, அப்பதான் குதிக்கும். இரு நான் சொல்றேன். நீ சொல்லு. 3 2 1 ஜம்ப். இப்ப கூட குதிக்க மாட்டியே. ஓ, லேட் ஆகுது ஆடியோ. 3 2 1 ஜம்ப். ஓகே, 3 2 1 ஜம்ப்.
இங்கதான் வந்து கரெக்டா இருந்தோம் தம்பி. ஒண்ணல போயிடலாம் 3 2 1 வா தம்பி கிட்டே வா போ பொறுமையா போ அப்படியே நகர்ந்து போ. W ஃபுல்லா அமுக்காத விட்டு அமுக்கி. இல்ல விட்டு தான் அப்பா சாமி கீழே மட்டும் உயிந்துராதப்பா. ஏய் தம்பி தம்பி விலக அடிக்கடி சொல்றாங்கல்ல 2 பேரும். அப்பாடா தலை அவ்வளவு பெருசா இருக்கு. அதே மாதிரி அதே டெக்னிக் தட்டிக்கிட்டே போ. தம்பி கீழே உயிந்துராதப்பா. நான்லாம் விட மாட்டேன், நீ தான் விடுவ. இது வரைக்கும் இரு சாக்கு பை மாதிரி இருந்துச்சு. ஓகே இருப்பா தம்பி மெதுவா பொறுமை. ஏறு என்ன பண்ற? பாக்ஸ் எடுத்துட்டு இருக்க. இப்போ எப்படின்னா எங்க போறது? தட்டிக்கிட்டே மெதுவா வா வாங்கிட்டு வா. இதுல தம்பி நான் போய் பார்க்கவா ஏதாச்சும் ஆகுதான்னு. இது பொட்டா கீழே வந்துருவோமா இல்லை எப்படி தொட்டு பார்ப்போமா? ஜம்ப் பண்ணி வா தம்பி, ரிஸ்க் எடுக்காதப்பா. நம்ம முதல்ல வர முடியாது, மறுபடியும் அவ்வளோ தூரம் வந்துட்டோம். என்னடா இது? இது என்னது? அப்படி இது முடியும் போது அப்படியே போயிடு. ரைட் வா சைடுல ரைட் சைடு பறந்துற போற போ தட்டு என்ன வழியே காணோம். எங்க போனோம்? ஓட்டைகள் ஏறி போனோம். அந்த ஃபென்ஸ் பிடிச்சி ஏறி போனோம். எங்க இருக்கு? என்னயா? இல்ல ஃபென்ஸ் தான். ரோட்ல வந்து தள்ளி விடுவானோ? ஓட்ட என்ன ஓட்ட இது? ஓட்ட இல்ல லிஃப்ட். இது டிராம்பலினா இல்லையா? வந்து குதிக்கணும். என்ன லிஃப்ட்? குதிக்கணும். ஏறிட்டா. ஒரு நிமிஷம் சரி. ஹலோ யாரு உங்க அண்ணனா? பரவாயில்லப்பா, எனக்கு யார் வந்து கதவு தட்டு போறான்னு தெரியல. இப்ப இது மேல நின்னா இது தள்ளி விடும். நம்ம அப்படியே அங்க போய் விடணும். ரொம்ப குதிச்சிடாத, கம்மியாவும் குதிச்சிடாத, கரெக்டா குதி. வா 3 2 1 இது மேல நிக்கலாம். வா ஓகே அப்பா சாமி. ஐயோ கொஞ்சம் சைலண்டா மெயின்டைன் பண்ணணும். வா இல்ல குகைக்குள்ள போ. மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி நான் பார்த்த கேம் பிளேல கூட எவ்வளவு தூரம் போலாம். கேமரை விட நல்லா விளாடுறோம் பாத்தீங்களா? என்னடா கேமிங் சேனல் வச்சு நடத்துறீங்க? ஏன் தான் போறோமா? இங்க வாயா வா வேற ஒரு டைப்பா ஏறா. தம்பி இப்ப நம்ம கீழே விழுந்தோம் பாரு, கீழே எட்டி பாரு எவ்வளவு தூரம்னு. சுத்தி தெரிஞ்சிரும். இதுல போணும் இங்க இருக்கு பாரு, ஏதோ இருக்கு பாரு. எலும்புல போணும். அதே மாதிரி தட்டிக்கிட்டே மெதுவா. ஐயோ லைட்டா பீயா இருக்கு எனக்கு. இப்படி இது ஏறணுமா? வழி விடுறா. இது மேல பாத்துக்க, வழி பாத்துக்க எப்படி போகணும். இப்படிதான் போகணும், ரைட் சைடு போகணும். வா கீழே மட்டும் ஊந்துறாதப்பா. தட்டிக்கிட்டே போ. ஓகே. கேமராவை நேரா வச்சிட்டு அவன் ஓட்டி எடுத்து என்னப்பா பண்ற? இல்ல குதிக்க முடியல. பின்னாடி போணும் அத. ரிவர்ஸ் பாத்தியா? ட்ரிக் பண்ணிருக்காங்க. இப்போ எப்படி கீழ இறங்குறது? அப்படியே ரைட் சைடுல திரும்பி ஜஸ்ட் தள்ளி அப்படியே போதும். ரொம்ப ரைட்டா. சூப்பர். அப்பா நான் வந்துறேன். சைனா முடிச்சிருக்காரு. இரு ரைட் போ அப்படியே தட்டிக்கிட்டே போ. இரு நீ வாயா. ஏறு போ. ஏறாம் பாரு பயங்கரமா. இப்போ வந்து இங்க விண்டுமில் சைடு வேணாம், இங்கிட்டு போவோம். வா அங்கிட்டு வேணாம், இங்கிட்டு போ. வா தட்டிக்கிட்டே வா. ஏறுறோம்.
தம்பி வழி இல்லப்பா, திரும்ப திரும்ப எலும்பு உடைச்சிருக்கான் பாரு. ட்ரிக்கு வேணாம், ரிஸ்க் எடுக்க வேணாம், அப்படியே கீழே வந்துடும். எப்படி எல்லாம் ட்ரிக் பண்றாங்க பாருங்க நண்பர்களே. இப்ப நீ இங்கிட்டு போறியா, ரைட்டு போறியா, லெஃப்ட் போறியா? ஸ்ட்ரைட்டா போறேன். போ போ போ. ஓகே. ஏய் தம்பி தயவு செஞ்சு ஏறுப்பா. அப்பாடா. ஓகே அப்பாடா. இப்போ என்ன பார்க்க போறது? வழியே இல்ல. என்ன அவசரப்பட்டீங்க? இப்போ நம்ம கீழே இறங்கி ரைட்டு திரும்பி இப்படி போனோம். இங்கிட்ட வழியே இல்ல. சூப்பர். வாயா டக்கு டக்குன்னு அழுத்தினா போதே அழகா. வா. ரைட் 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 ரைட். வழி இல்லைன்னு நினைக்கிறேன். வா வா, வழி இருக்கு. இது ஒண்ணுதான் வழி. வா வா, வந்துட்டோம் வந்துட்டோம். நீ ஊந்துறாத, நான் கரெக்டா போயிட்டு இருக்கேன். கீழே பாருப்பா. டே லெஃப்ட் எல்லாம் ஏறி வர முடியாது. என்னால தயவு செஞ்சு கீழே வந்துடாத. எப்பா போ போ போ. இப்ப பாரு, இது என்னது? இது கரெக்டா தான் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா தான் போ போ. வா வா வா, வந்துட்டேன் வந்துட்டேன். இப்போ ஓடு நீ. தம்பி வா வா வா. நான் சொல்லும் போது ஜம்ப் பண்ணு. 3 2 ஜம்ப் பண்ணுவோம். டைரக்ஷன் 1. ஓகே. அது சும்மா ஜம்ப் பண்ணிருக்கேனா? வெறும் டைரக்ஷன், அந்த ஃபார்வர்ட் எதுவும் பண்ணாம, அந்த WSD எதுவும் பிரஸ் பண்ணாம, வெறும் ஸ்பேஸ் கொடுத்து மட்டும் ஜம்ப் பண்ணிட்டு போணுமா? இல்ல கேமிங் சேனலை போய் இப்படி பண்ணிட்டு 30 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணி வேஸ்டா போச்சு. வா வா வா, டைம் இல்ல. வா வாங்கறேன். ஓடு. ஜம்ப் ஜம்ப். வழி எங்க இருக்கு பாத்து அதுக்கு அப்புறம் பேசுறோம். ஜம்ப். ரொம்ப ஃபாஸ்டா வேணா, ரொம்ப ஸ்லோவா வேணா. போ போ. ஆனா இவங்க நம்ம விழுந்ததை பார்த்து ஜாலியா இருந்திருப்பாங்கல்ல. ஆமா கண்டிப்பா. மட்டும் பரவாயில்ல, ஒரு தடவை மட்டும். இதுதான் அந்த ஸ்டார்டிங்ல இருந்துச்சுல, அந்த லைன் எதுக்கு அந்த லைனை தொடக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு டுட்டோரியல் காமிச்சேன். மறுபடியும் போதா இருந்தா ஸ்பீட் ரன் பார்க்குறியாடா கண்ணா? இப்போ பாருப்பா. வாப்பா குதிப்பா. வாப்பா. லேசர் தொட்டா தான் பாது. வாப்பா. 3 2 1. ரைட். தம்பி இங்க குதிச்சுறாத. வா 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 வா. சும்மா இருடா கண்ணா. 3 2 1. ஓகே. புடா. வாடா இங்க வாடா. கோயிலுக்குள்ள வந்துட்டோம். கேமர்ஸ், என்னடா கேம் விளையாடுறீங்க நீங்க? இங்க வந்து பேசுறேன் நான். இந்த வாட்டி இந்த கல்லுல என்ன சொல்றேன், முதல்ல இந்த கல்லுல போய் உட்காருவோம். நான் சொல்றேன், அந்த செடி இருக்கு பாரு, இந்த கல்லுல மரம், அங்க போய் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் நான் சொல்றேன், ரொம்ப குதிக்காத, பொறுமை காப்பது முக்கியம். பொறுமை கடலிடம் பின்னாடி வர சொல்றதுக்கு இல்லை. ஃபார்வர்ட் பட்டன் அழுத்தி ஜம்ப் கொடு. அது ரைட்டுப்பா. அங்க போய் எங்க போய் குதிக்கிறன்றது முக்கியம். இது முதல்ல எவ்வளவு தூரம் போகணும்? மேல அடே அப்பா, எவ்வளவு தூரம் போக வேண்டியது. 3 2 1 ரெடியா? சரி வா வா. ரெடி இல்லடா. சான்ஸ் இல்லடா. பொறுமை என்ன பண்ணிட்டு இருக்க பாத்தியா? மறுபடியும் தள்ளி விடுறான் பாருங்க. 3 2 1 ஜம்ப். வெரி குட். இப்போ வந்து நம்ம இதுல குதிக்கணும். வா கிட்ட வா. இந்த கல்லுல குதிச்சு அவன் மாத்தி விடுவான். அடுத்த கல்லு இது கருத்த கல் ரெடியா இரு. இல்ல எனக்கு புரியல, நான் என்ன பண்ணனும்? வா வா வா. ஓகே. ஏய் ஈ குடி. லாஸ்ட் ட்ரை. இதுக்கு மேல என்னால முடியாது. போனானே போயிடலாம். வாங்க. ரைட். சூப்பர் தம்பி இல்லைங்க. இருப்பா. EMK என்னடா ஆஃப் ஆயிடும். செக் பாயிண்ட் இதுல வந்துச்சா இல்லையா? நான் கூட டென்ஷன். நான் செக் பாயிண்ட் யூஸ் பண்ணி நான் பாத்துர்க்கேன். ஹீட் ரொம்ப ஆயிருச்சு, ஆஃப் ஆயிடும் அவன். ஃபைனல் ட்ரை. இதுல ஊந்துதான். ஏன்னா ஏன் கேமராவும் ஆஃப் ஆக போகுது. வாங்கடா கேமர்ஸ். என்னடா கேமிங் சேனல் வச்சிருக்கீங்க? இது மட்டும் பார்த்துட்டு போயிட்டோம்னா வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்ப்பா. வா. கேரி தோடா. தம்பி ஐயோ
you for watching, guys. It was very good experience for playing with the JK. Oh, thank you so much. Out of போடுங்கப்பா. முடிஞ்சா இது ஏதாச்சும் கண்ட்ரோல்ஸ்ல நமக்கு தெரியாம ஏதாச்சும் வச்சிருக்கானா பாப்போம். டெலிபோர்ட்டா? டெலிபோர்ட் பண்ண முடியுமாப்பா? இப்ப பாரு. இதான் செக் பாயிண்ட். ஐயா இது தெரியாம இருக்கே. என்னடா இது? நல்லா இருக்கு. நல்லாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வா எக்ஸிட் அப்ப ஐயா டெலிபோர்ட் பண்ணு. ஆனா நெக்ஸ்ட் வாட்டி நம்ம வீடியோ போடுறோம்னா முதல்ல தான் வரணும். ஏன்னா அதுதான் ஃபேர். ஆமா. ஓகே ரைட். இப்போ வந்து நான் சொன்ன பிளான் தான். நீ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். இரு, எங்கே போய் குதிக்கணுன்றதை நம்ம பார்க்கணும். நீ என்ன கேட்ட செயினை கொடுத்துருக்கான் பாரியா. எங்க? இந்த லெஃப்ட் சைடு கல்ல பாரு. லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கான்பா. ஆமாடா, இது அப்படியே நேரா போயிட்டு குதிச்சா முடிஞ்சு. நம்ம ரவுண்ட் அடிக்க தேவையில்ல. எது நேரா போயிட்டு நம்ம முதல்ல வந்து இந்த ரைட் சைடு கல்ல குதிச்சுட்டு நடுவுல அந்த சைனீஸ் வார்த்தை எழுதிருக்காங்கல்ல, அதை பிரிட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணி லெஃப்ட் சைடு போயிட்டோம்னா செயினை தூக்கி மேல போயிடலாம். எனக்கு புரியல. புரியலையா? எவ்வளவு கிளியரா சொன்னேன். 3 2 1. ஓகே இங்க ஒரு ஜம்ப் அங்க ஒரு ஜம்ப். கண்ணா இது எட்ஜ்ல நின்னுக்கோ. அவரா கல்ல ரெடி. ஜம்ப். வேலாம். வா. செயின் இல்ல. ஏதோ ஒண்ணு கரெக்ட்டா சொன்னேனா இல்லையா? வெல் டன். சார்ஜ் ஆஃப் போடுப்பா. என்ன ஆஃப் போடுப்பா. சரி ஓகே गाइस, இங்க முடிச்சலாம். ஒரு தூரம் வந்திருக்கோம் கஷ்டப்பட்டு. நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்க இப்படி வர மாட்டோம். செக் பாயிண்டா? செக் பண்ணல. முதல்ல ஆரம்பிப்போம். ஏன்னா அதுதான் உண்மையான ஃபேரான வே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் விளையாடுறோம்னா முதல்ல ஆரம்பிப்போம். இந்த மாதிரி சீட்டிங் எதுவும் பண்ணாமல் போய் ஜெயிப்போம். நெக்ஸ்ட் பார்ட் போடணும்னு நினச்சிங்கன்னா என்னப்பா என்ன சொல்லலாம், ஒரு 50,000 லைக்ஸ் போதும், ரொம்ப வேணாம். ட்ரேட் ஆஃபர் 50,000 லைக்ஸ் யூ கெட் பார்ட் 2. ஓகே, அதான் சொல்லணுமா? அவ்வளோதானா எப்படி? எஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் JK சேனல். ஏ பாய், குட் நைட். முடிஞ்சா இல்லை எதுவும் வருமா? ஸோ நைஸ் வீடியோ. அதான் 2 பேரும் சேர்ந்து பீகோ பார்க்குன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, கப்புள் கேம்ஸ்னு சொல்லி யூடியூப்ல பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ வேறு லெவலாக இருந்துச்சு. அதோட லிங்க்கோட அதில் ஐக்கால தடவை செக் பண்ணி பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். இதுவுமே செயின் டுகெதர் அப்படின்றதே அதான் அந்த மாதிரி கேம் தான். ஸ்டார்டிங்கில் சொன்னால 2 பேர் இருந்தால் தான் ஆட முடியும். நான் மொத்தம் மேக்ஸிமம் 4 பேர் வரை ஆடலாம். இந்த வீடியோ வேறு லெவலாக இருந்துச்சு. பார்ட் 2 வரை வரும்போது நம்ம அதுவுமே பார்க்கலாம். ஓகே நைஸ். இந்த வீடியோ வேறு லெவல். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்குறேன். பை கைஸ். செயின் இல்லை, லேடரு. இந்தா. ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு.